சென்ட் பீட்டர்ஸ் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கணிகைப்பூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கணிகைப்பூர் என்ற கிராமத்தில் இருக்குது. நேற்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21, 2026 அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு ஒரு கோர விபத்தில் 5 பெண்மணிகள் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 67 பேர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட் பீட்டர்ஸ் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கணிகைப்பூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கணிகைப்பூர் என்ற கிராமத்தில் இருக்குது. இந்த ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறாலை வந்து பதப்படுத்தும் தொழிற்சாலை இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 360 பேர் மேலே இங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 தான் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21, 2026 அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு ஒரு கோர விபத்துல 5 பெண்மணிகள் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 67 பேர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இந்த கோர விபத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி ஏற்பட்டது, இதனால எவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்கு, இதோட உரிமையாளர்கள் யாரு, சோ இது உண்மையிலேயே வந்து அஜாக்கிரதையால் ஏற்பட்ட விபத்தா இல்ல மனிதனால் ஏற்பட்ட விபத்தா அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சென்ட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் அப்படின்றதோட கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா, கணிகைப்பேர் என்ற வில்லேஜில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இதோட முக்கியமான பணி இந்த ஆலையில என்ன அப்படின்னா, இறால்களை வந்து பதப்படுத்துறது. ஸோ இந்த பதப்படுத்தும் தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது எப்போ இந்த தொழிற்சாலை ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பெரியபாளையம் அப்படின்ற பக்கத்துல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெரியபாளையத்துல கணிகைப்பூர் என்ற கிராமத்தில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஜூன்ல தான் இந்த நிறுவனத்தை வந்து இங்க கட்டி இங்க வந்திருக்காங்க. சோ இதோட உரிமையாளர்கள் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. திரு மோகன் முராய்ஸ், அவரோட பிள்ளைகள் ஜோசப் ஜெகன், அதோட மேலாளர் வந்து பாத்தீங்கன்னா டேனியல். சோ இவங்க தான் வந்து தற்பொழுது அரெஸ்ட் பண்ணவங்க. பட் ஓனர்ஸ் யாருன்னா மோகன் முராய்ஸ், ஜோசப் ஜெகன் அண்ட் ராமச்சந்திரன் ரேவதி. இவங்க 3 பேர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களா சொல்லப்படுது. சோ இப்போ அரெஸ்ட் பண்ணது 3 பேர், அதாவது 2 ஓனர், ஒரு மேலாளர். இவங்க 3 பேரையும் வந்து பெரியபாளையம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த விபத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த தொழிற்சாலையில வந்து பாத்தீங்கன்னா நார்த் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதுல வந்து 5 பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கிறதா தற்போதைய நிலவர பிரகாரம் சொல்றாங்க. அந்த விபத்து ஏற்பட்ட நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக 2 பெண்மணிகள் இறந்திருக்காங்க. அந்த 2 பெண்மணிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவை சேர்ந்தங்க ஜுவானி ஜவாங் அப்படின்ற 19 வயசு மதிக்கத்தக்க பெண், அதே போல மலோதி 20 அப்படின்ற 2 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க, உடனடியாக இறந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து 3 பேர் இறந்திருக்காங்க. அவங்களோட பெயர் விவரங்கள் வந்து இன்னும் வெளியிடாம இருக்காங்க. சரி, இந்த மீதி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, யார் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 74 பேர் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுல 67 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்காங்க. ஸோ வேல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 29 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டல் ரெடில்ஸ்ல இருக்கு, இங்க 18 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவம், இந்த 2 அரசு மருத்துவரையும் 10 பேர் தலா வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அதுல பர்டிகுலரா இந்த 67 பேர்ல 31 பேர் வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விபத்து. இதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல ஐசியூல 24 பேர் இருக்காங்க. ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது வந்து இந்த பாதிக்கப்பட்டதுல எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா ஒடிசா, ஜார்க்கண்ட்,
அசாம் இந்த 3 மாநிலத்தில் சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையானவராக இருக்காங்க. சரி, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதோட இறந்தவங்களுக்கு வந்து தலா 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு என்கொயரி குழு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சிஎம். யாருன்னா யாரோட தலைமையில் அப்படின்னா தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம், அதே போல மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இந்த இயக்குநரகத்திலிருந்து 3 பேர் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுல வந்து இடைக்கால அறிக்கையா 24 மணி நேரத்துல கொடுக்கணும். அதே நேரத்துல மொத்த ரிப்போர்ட் எனக்கு வந்து இது எப்படி ஏற்பட்டுச்சு, ஏன் ஏற்பட்டுச்சு, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, இது வந்து மனிதர்களால் ஏற்பட்டுச்சா இல்ல தற்செயலாக ஏற்பட்டுதா, இதெல்லாம் வந்து ஆராய்வதற்காக 3 பேர் தலைமையில குழு, அந்த குழு 3 நாள் அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இது போக இந்த தொழிற்சாலை வந்து அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்னா பல பேர் பல விதமா சொல்றாங்க. அதுல சில பேர் சொல்றதை தான் நம்ம சொல்றோம். எந்த விதமான அதிகாரப்பூர்வமா நமக்கு வரல. திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எந்த விதமான பின்புலத்துக்கு எவிடன்ஸ் இல்லை, பட் சொல்லப்படுறத நாம இந்த இடத்துல இருக்கிறோம். சரி, இந்த தொழில் இவங்க ரொம்ப நாளா இருக்காங்களா, அனுபவம் வாய்ந்தவங்களா அப்படின்னா ஆமா. 1961 இருந்து இந்த தொழிலை இவங்க குடும்ப தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்ன தொழிலா கடல்வாழ் உயிரினங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற தொழில் தான். ஸோ இந்த தொழில் பர்டிகுலரா வந்து பெரியபாளையத்துல ஏப்ரல் 30, 2011 தான் இவங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸா பண்ணிட்டு அங்க ஒரு ஃபேக்டரி கட்டிட்டு இதை பண்றாங்க. சரி, இந்த தொழிற்சாலையில எப்படி இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா பொதுவா அந்த இறால்களை வந்து பதப்படுத்தும் போது அந்த அறையில வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இந்த அமோனியா என்ற திரவம் வந்து பாத்தீங்கன்னா உபயோகிக்கப்படுது. ஸோ இந்த திரவத்தை வந்து மனிதனால சுவாசிக்க முடியாது. அப்படி சுவாசிட்டோம் அப்படின்னா நுரையீரல் பாதிப்பு இமிடியேட்டா ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட்டு நம்ம இறந்து போயிடுவோம். ஸோ இதுதான் இதோட ஃபண்டமெண்டல் விஷயங்கள். பட் இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜாக்கிரதையான செயலாக தான் கருதப்படும். எப்படின்னா இதோட பைப் லைன் எல்லாம் வந்து அப்பப்போ ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும். பட் அதை மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா அந்த ப்ரெஷர் வால்வு இருக்கும், அந்த வால்வுல தான் கசிவு ஏற்பட்டு இருக்கிறதா முதல் கட்ட தகவல்கள் சொல்லப்படுது. இன்னுமே வந்து ஊர்ஜிதமான தகவல்கள் இல்லை. ரெண்டாவது, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வேலைக்கு போல, ஒரு 80 பேர் தான் போனதா சொல்லப்படுது. ஸோ என்னன்னா அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து கோட்டர்ஸ் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கோட்டர்ஸ்ல சண்டேன்றதுலாம் நிறைய பேர் ரெஸ்ட் இருந்திருக்காங்க, தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் அந்த கோட்டர்ஸ்லேயே வந்து நடமாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த அமோனிய திரவ கசிவு ஏற்பட்டவனையும் இதை சுவாசிச்சிருக்காங்க. சுவாசிச்சதுனாலே வந்து நிறைய பேர் அங்கங்க கீழே வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்ததுல நிறைய பேர் வந்து உடனடியாக வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ரியாக்ட் பண்ணிட்டு ஸோ இமிடியேட்டா அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. நியர்பை ஹாஸ்பிட்டலு பெரியபாளையம், ரெட் ஹில்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் கொண்டு போயிட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் உதவி சிகிச்சையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா திரவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுங்க, லங்ஸை வந்து இமிடியேட்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை யாராலையும் மூச்சு விட முடியலன்னா என்ன ஆகணும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இமிடியேட்டா வந்து யாராலையும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. இந்த அமோனியா திரவ வாயு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வாயு இதுக்கு முன்னாடி எப்பயாவது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்காங்கன்னா ஏற்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா ஜூலை 2024 தூத்துக்குடி மாவட்டத்தில் புது பாண்டியபுரத்தில் ஒரு தனியார் கடல் உணவு பதப்படுத்துதலில் இதே போல அமோனியா திரவ வாயு கசிவு ஏற்பட்டு 29 பெண்கள் வந்து மூச்சுத்திறனல் ஏற்பட்டிருக்கு. அதே போல டிசம்பர் 2023 என்னன்னா நம்ம சென்னையில் எக்மோர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலை இருக்கு. கடலுக்கு அடியில் இந்த பைப்பு போகும்போது அந்த பைப்ல வந்து இந்த அமோனியா திரவ வாயு வந்து கசிவு வந்ததுனால கிட்டத்தட்ட 50 பேர் வந்து மூச்சுத்திறனில் ஏற்பட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனா யாருக்குமே எந்த விதமான உயிர் பாதிப்பு ஏற்படலை அந்த 2 இன்சிடென்ட்ல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர், அதாவது சென்ட் பீட்டர்ஸ் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்தோட ஓனர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் முராய் அண்ட் ஜோசப் ஜெகன். இதுல ஜோசப் ஜெகன் முராய் அப்படின்றவருக்கு வந்து இன்னொரு தொழில் அப்படி என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்டார் சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்காங்க. இதை தாண்டி இவங்களுக்கு சேம் இண்டஸ்ட்ரி, அதாவது சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வேற எங்கேயுமே இல்லை. பட்
ரிஜிஸ்டர் ஆஃபீஸா சொல்லப்படுறது, அதாவது ஒரு அலுவலகம், ரிஜிஸ்டர் அலுவலகமா சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா காசிமேடுல இருக்கு. காசி கார்டன், ராயபுரம், சென்னை 13 என்ற அலுவலகம் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸா இருக்கு. ஸோ இதை தாண்டி இவங்களுக்கு வேற எந்த தொழிலும் இல்லை. ஸோ இதுல என்னன்னா கொடுமையான விஷயங்கள் என்னன்னா, இதுல வந்து நிறைய பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் வந்து மிக குறைவு. கிட்டத்தட்ட 70 பேர் கிட்ட பெண்களாக தான் இருக்காங்க இந்த பாதிக்கப்பட்டதுல. இதுல வென்டிலேட்டர்ல இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. அவர்கள் உயிருக்கு வந்து உத்தரவாதங்கள். ஸோ இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு கோர விபத்து தான். ஸோ இந்த விபத்து ஏற்படாம இருந்திருக்கணும். இதோட உரிமையாளர்கள் வந்து இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான ஒரு வாய்வுன்னு தெரியும் போது பராமரிப்புகளை வந்து ரொம்ப சிறப்பா பாதுகாத்திருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணங்கள் அந்த கருத்து. ஸோ இதனால இன்னைக்கு வந்து சட்டசபையில இதை பத்தி நிறைய விவாதங்கள்லாம் நடைபெற்றது. எதிர்கட்சி சார்பில் கடுமையான கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் நம்ம தமிழக முதல்வர் வந்து 3 நாள்ல வந்து அறிக்கை கேட்டிருக்காருங்க. பேஸ்டான இந்த அறிக்கையை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது சட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம மனித உயிர் அப்படின்றது விலை மதிப்பில்லாத ஒரு பொருள். ஸோ அதை வந்து இப்படி ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு பேர் இறக்கணுமா அப்படின்றது ரொம்ப மனக்கவலையான ஒரு விஷயமா தெரியுது. ஸோ இதே போல நடக்கக்கூடாது. இனி வருங்காலங்களில் அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி பர்டிகுலர் அமோனியா திரவ வாயு உபயோகப்படுத்தி ஒரு தொழிற்சாலைகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா எங்கேயாவது இருக்குதுன்னா அதோட தொழிலாளர் அமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் வந்து மிகுந்த கவனத்தை எடுத்து இதை மீண்டும் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காம பார்த்துக்கணும்னு நம்ம HKS வாய்ஸ் மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகமோ இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு உண்டான பதில்களோ அல்லது வீடியோவோ உங்களுக்கு நாங்க ஆக்கப்பூர்வமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.